இன்னைக்கு நம்ம லிசிடஸ் இந்த போம் பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா ஜான் மில்டன். ஜான் மில்டனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா எட்வர்ட் கிங். எட்வர்ட் கிங், ஜான் மில்டன் எல்லாருமே கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் தான். எட்வர்ட் கிங் 1637 ஆகஸ்ட் அப்போ அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணலான்னு அயர்லாண்டுக்கு கிளம்புறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்டர் எட்வர்ட் கிங் அயர்லாண்டுக்கு போய் சேரவே இல்லை. பிகாஸ் அவங்க ட்ராவல் பண்ண ஷிப்பு வந்து கடலில் மூழ்கிட்டு, எங்கன்னா கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ண மிஸ்டர் எட்வர்ட் கிங்கும் கடலில் மூழ்கி செத்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வயசு 25. மிஸ்டர் எட்வர்ட் கிங் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகுவாங்க. கிங்குனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜான் மில்டனுடைய லாயல் ஃப்ரெண்டு தான் எட்வர்ட் கிங். ஜான் மில்டன் மாதிரியே ஃபேமஸ் பொயட்டா ஆகணும் அப்படிங்கிறது தான் மிஸ்டர் எட்வர்ட் கிங்கோடைய ஆசை. 25 வயசுக்கு முன்னாடியே மிஸ்டர் எட்வர்ட் கிங் நிறைய போம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஃபேமஸ் பொயட் ஆகணும் அப்படிங்கிற கோலை அவங்க ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிஸ்டர் எட்வர்ட் கிங் செத்து போயிட்டாங்க. ஸோ மிஸ்டர் எட்வர்ட் கிங்கோடைய டெத்துக்கு அப்புறம் கிங்கோடைய ஃப்ரெண்ட்ஸு, கேம்பிரிட்ஜ் படிஸ் எல்லாரும் சேர்ந்து கிங்குக்கு ட்ரிபியூட் செலுத்துகிற விதமாக நிறைய போம்ஸ் எழுதுனாங்க. அப்படி மிஸ்டர் எட்வர்ட் கிங்குக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜான் மில்டன் எழுதின போம் தான் லிசிடஸ். ஆகஸ்ட் 1637 அப்போ கடல்ல மூழ்கி செத்து போன எட்வர்ட் கிங்குக்காக ஜான் மில்டன் எழுதின போம் லிசிடஸ் 1638 அப்போ கலெக்ஷன் ஆஃப் எலிஜிஸ்ல அப்பியர் ஆச்சு. அந்த கலெக்ஷன் ஆஃப் எலிஜிஸ் உடைய நேம் வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லிசிடஸ் போம்ல மொத்தம் 193 லைன்ஸ் இருக்குது. இந்த 193 லைன்ஸுமே இர்ரெகுலர்லி ரைம்டு லைன்ஸ் தான். எட்வர்ட் கிங் இறந்து போனதுக்கப்புறம் ஜான் மில்டன் தான் தாமாக முன் வந்து நம்ம ஃப்ரெண்டு எட்வர்ட் கிங்குக்காக போம் எழுதலாம், எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு மில்டன் தான் கேட்டுக்கிட்டாங்க. மில்டன் எட்வர்ட் கிங்குக்காக எழுதின லிசிடஸ் போமை மறுபடியும் 1645 அப்போ ரீபப்ளிஷ் பண்ணாங்க. லிசிடஸ் இந்த போமை ஜான் மில்டன் அவங்களுடைய குட் ஃப்ரெண்டை இழந்ததுக்காக துக்கப்படுற மாதிரி, மோன் பண்ற மாதிரி தான் இந்த போமை எழுதியிருப்பாங்க. லிசிடஸ் இந்த போம் ஒரு பாஸ்ட்ரல் எலிஜி. பாஸ்ட்ரல் பொயட்ரி அப்படின்னாலே கண்ட்ரி சைடில் வாழ்ற ஷெப்பர்ட்ஸோடைய லைஃபை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி அந்த ஷெப்பர்டுக்கு லிசிடஸ் அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. இந்த போம்ல நம்மளுடைய பொயட் ஜான் மில்டன் அவங்களையும் அவங்களுடைய ஃப்ரெண்டையும் ஷெப்பர்டா கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவங்களுடைய லைஃபையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த போம்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங்குக்கு லிசிடஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம போமுடைய டைட்டிலும் லிசிடஸ் தான். இந்த போமுடைய ஸ்பீக்கர் யாருன்னா நம்மளுடைய பொயட் ஜான் மில்டன் தான். போம்ல நம்மளுடைய பொயட் ஜான் மில்டன் 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அவங்களுடைய ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங், அதாவது போம்ல லிசிடஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, லிசிடஸோடைய டெத்து. இன்னொன்று சர்ச்சில் நடக்கிற கரப்ஷனை சொல்லியிருப்பாங்க. ஜான் மில்டன் வந்து சர்ச்சோடைய ஃபால்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த போம்ல. நம்மளுடைய ஸ்பீக்கர் அதாவது ஜான் மில்டன் இந்த போமை பூக்கள் கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஸ்பீக்கர் பூக்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மறுபடியும் இங்கே இருக்கிற பூக்களையும் பெரிஸையும் பிக் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்பீக்கர் எந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் கிட்ட பேசுகிறாங்கன்னா லாரல்ஸ் அண்ட் மர்டல்ஸ். இந்த லாரல் ட்ரீ வந்து ஸ்மால் எவர்கிரீன் ட்ரீ. எவர்கிரீன் எப்பொழுதுமே பச்சை பசேல்னு இருக்கும். இந்த லாரல் ட்ரீ வந்து நம்ம லிட்ரேச்சர் கூட சம்மந்தம் இருக்கிற ஒரு ட்ரீ. அதுலேயும் குறிப்பாக பொயட்ரியோட. கிரீக் காட் அப்போலோ வந்து லாரல் ட்ரீல இருக்கிற பூக்களை தான் அவங்களுடைய கழுத்துல மாலையா போட்டிருப்பாங்களாம். இன்னொன்று இந்த மித்ரல் ட்ரீயும் லாரல் ட்ரீ மாதிரியே நம்ம லிட்ரேச்சர் கூட சம்மந்தம் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீ தான். நம்ம ஸ்பீக்கர் வந்து இந்த 2 மரத்துல இருக்கிற பூக்களையும் பெரிஸையும் பூக்கிறதுக்கு முன்னாடியே பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிக்கிறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ரொம்ப சீக்கிரமாவே. இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுள் வந்து அவங்க ஃப்ரெண்டு லிசிடஸை ரொம்ப சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிட்டாங்க. லிசிடஸ் வந்து ஃபேமஸான பொயட்டா ஷைன் ஆகுறதுக்கு முன்னாடியே, ரொம்ப இயர்லியாவே, ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே மொட்டா இருக்கும் பொழுதே பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ்ல நம்ம பொயட் அகைன் மறுபடியும் வாரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம பொயட் ஜான் மில்டன் வந்து முன்னாடி போம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமே நம்ம போம் எழுதக்கூடாது. போம் எழுதுறதுக்கு நிறைய ஸ்கில் வேணும்ல, அந்த ஸ்கில் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் போம் எழுதணும் அப்படின்னு ஜான் மில்டன் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத ஒரு சர்ட் அக்கேஷனால நம்ம பொயட் ஜான் மில்டன் மறுபடியும் போம் எழுத வேண்டிய சூழ்நிலை.
அந்த சேட் அக்கேஷன் என்னன்னு நம்ம போயட் இந்த லைன்ல தான் சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஸ்பீக்கருடைய ஃப்ரெண்டு லிசிடஸ் வந்து செத்து போயிட்டாங்க. லிசிடஸ் உடைய டெத்துக்கு மரியாதை செலுத்துற விதமா பூக்கள் வைக்கிறதுக்காக தான் பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போயட் வந்து பூக்களை பெரிஸை பிக் பண்றாங்க. சீசன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பர்ஃபெக்ட் டைம் வர்றதுக்கு முன்னாடியே பறிச்சிருந்தாங்க. மில்டன் ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங் அதாவது லிசிடஸ் ஃபேமஸ் போயட்டா ஆகிறதுக்கான அந்த டைம் அந்த காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடியே கடல்ல மூழ்கி செத்து போயிட்டாங்க. ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா லிசிடஸும் என்ன மாதிரியே ஒரு பொயட் தான். லிசிடஸ் அவங்களுடைய போம்ல லாஃப்டி ரைமை யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த லாஃப்டி ரைமை பில்ட் பண்ணதே லிசிடஸ் தானா. இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. யாரு தான் லிசிடஸ பத்தி போம் எழுதாம இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. லிசிடஸ பத்தி போம் எழுதாம இருக்கிறது இம்பாசிபிளான ஒண்ணுன்னு சொல்றாங்க. பிகாஸ் லிசிடஸ் ஒரு குட் பொயட். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் லிசிடஸ் உடைய டெத்து வந்து கண்டிப்பா துக்கப்பட வேண்டிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எது மூலமானா லிசிடஸ் ஃப்ரெண்ட்ஸோடைய டியர்ஸ் மூலமா. அந்த டியர்ஸா எதை சொல்றாங்கன்னா லிசிடஸ் உடைய ஃப்ரெண்ட்ஸ் எழுதின பொயட்ரிய. இந்த லைன்ஸ்ல நம்மளுடைய பொயட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிஸ்டர்ஸ் வந்து சகோதரிகளை குறிக்கல, 9 மியூசஸ குறிக்குது. இந்த 9 மியூசஸுமே ஏன்ஷியன்ட் மித்திக்கல் உமன். இந்த 9 மியூசஸுமே ஒருத்தங்க பொயட்ரி எழுதுறாங்கன்னா அவங்கள இன்ஸ்பயர் பண்றதுக்கான இதா சொல்லுவாங்க. இதுலயே நம்ம பார்த்தோம்னா எபிக் பொயட்ரி, லவ் பொயட்ரி, ஹிஸ்டாரிக்கல் பொயட்ரின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் பொயட்ரிக்கும் எழுதுறவங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்காக ஒவ்வொரு மியூஸ் இருக்கிறாங்க. டோட்டலி 9 மியூசஸ். இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து அந்த மியூசஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டு லிசிடஸ்க்காக போம் எழுத போறேன். நான் போம் எழுதுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுது அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த 9 மியூசஸுமே ஏன்ஷியன்ட் மித்திக்கல் மியூசஸ் தான். நம்ம பொயட் வந்து கேம்பிரிட்ஜ் ஹோமை விட்டுட்டு இப்போ அவங்க போம் மூலமா வேர்ல்ட் ஆஃப் மித்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இப்போ நம்ம பொயட் அவங்க போம்ல இமேஜினேஷனை கொண்டு வர போறாங்க. என்ன நம்புறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு எட்வர்ட் கிங் அதாவது லிசிடஸ் செத்து போனதுக்காக இப்போ ஜான் மில்டன் வந்து ஒரு போம் எழுதுறாங்க. அதே மாதிரி ஜான் மில்டனும் செத்து போயிட்டாங்கன்னா ஜான் மில்டனுக்காக ஃபியூச்சர் பொயட்ஸ் வந்து ஒரு எலிஜி எழுதுவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இப்போ ஜான் மில்டன் லிசிடஸ்க்காக பண்றத ஜான் மில்டன் போனதுக்கு அப்புறம் ஜான் மில்டனுக்காக ஃபியூச்சர் பொயட் பண்ணுவாங்கன்னு நம்புறாங்க. இப்போ நம்ம பொயட் அவங்களுடைய கேம்பிரிட்ஜ் ஹோமை விட்டுட்டு இமேஜினேஷனுக்குள்ள நுழையிறாங்க. இது ஒரு பாஸ்டோல் எலிஜில. ஸோ நம்மளுடைய பொயட் அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஷெப்பர்டோடைய வாழ்க்கையா கன்சிடர் பண்ணி இப்போ நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம பொயட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்டு லிசிடஸும் ஷெப்பர்ட்ஸ். இந்த 2 ஷெப்பர்ட்ஸுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இந்த 2 பேருமே ஒரே கண்ட்ரி சைடில் தான் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தான் அவங்களுடைய ஷீப்ஸ் எல்லாத்தையுமே மேய்ப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் லிசிடஸ் சாகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருந்த நாட்களை சொல்கிறாங்க. 2 ஷெப்பர்டுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஷீப்பை கூட்டிட்டு ஆடு மேய்க்க போயிடுவாங்களாம். 2 பேருமே அவங்களுடைய ஷீப்பை ஓப்பன் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போய் மேய விடுவாங்களாம். ஸ்பீக்கரும் அவங்களுடைய ஃப்ரெண்டு லிசிடஸும் போத் டுகெதர் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஷீப்பை கூட்டிட்டு மேய்க்க போயிடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கிரே ஃப்ளை அந்த இன்செக்டோடைய சவுண்டும் கேட்குமா. அந்த நாள் முழுக்க அவங்களுடைய ஆடு மேய்க்கிறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். காலையில இருந்து ஈவினிங் ஸ்டார் வானத்துல தெரிகிற வரைக்கும் 2 பேரும் ஒன்னா தான் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்களாம். இத ஷெப்பர்டோடைய லைஃபா சொல்லியிருக்காங்க. ரியல் லைஃப்ல ஜான் மில்டனும் மிஸ்டர் எட்வர்ட் கிங்கும் விடிறதுக்கு முன்னாடியில இருந்து ஈவினிங் ஸ்டார் தெரிகிற வரைக்கும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து படிப்பாங்களாம். ஆஸ் அ ஷெப்பர்டா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நைட்டு வர அவங்களுடைய ஷீப்பையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த ஓட்ஸ் பிளான்ட்டோடைய ஸ்டெம்மை எடுத்து அதை ஒரு ஃப்ளூட் மாதிரி மாற்றி டியூன் போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த டியூன்ஸை கேட்கறதுக்கே செம்மையா இருக்குமா. இந்த லைன்ஸ்ல நம்ம போயிட் ஒரு சில மித்திக்கல் கிரீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் சேட்ரஸ் அண்ட் ஃபான்ஸ். ஸோ இந்த மித்திக்கல் கிரீச்சர்ஸ் வந்து நம்ம போயட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் அந்த 2 ஷெப்பர்டும் போடுற டியூனுக்கு ஏத்தாப்புல டான்ஸ் பண்ணுமா. சேட்ரஸ் அண்ட் ஃபான்ஸுக்கு மட்டும் இல்லை, ஈவன் தாமோட்ரஸ் கூட இவங்க போடுற டியூன்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவ்வளோ நேரம் 2 ஷெப்பர்டும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தது, ஒன்னா ஆடு மேய்ச்சது, டியூன் போட்டதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அங்கே எந்த சந்தோஷமுமே இல்லை. பிகாஸ் ஹெவி சேஞ்ச் நடந்திருக்கு. என்னன்னா லிசிடஸ் வந்து செத்து போயிட்டாங்க.
இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஆடு மேய்க்கல. போன லிசிடஸும் திரும்பி வரப்போறது கிடையாது. இப்போ நம்ம ஸ்பீக்கர் லிசிடஸ் கிட்ட டைரக்டா பேசுறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா லிசிடஸ் உயிரோட இல்ல. சோ நம்ம ஸ்பீக்கர் பேசுறத கேட்கறதுக்கு லிசிடஸ் அந்த இடத்துல இல்ல. இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர் வந்து லிசிடஸ் கிட்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, லிசிடஸோடைய டெத்து வந்து நம்ம பொயட்டை மட்டும் இல்லாம இந்த நேச்சுரல் வேர்ல்டையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இந்த நேச்சுரல் வேர்ல்டுல இருக்கிற கேவ்ஸ், உட்ஸ் எல்லாமே லிசிடஸோடைய டெத்தை மோன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. கேவ்ஸும் உட்ஸும் மட்டும் இல்ல, வில்லோஸ் அண்ட் ஹேசல் ட்ரீஸுமே லிசிடஸோடைய டெத்தை மோன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. லிசிடஸ் செத்ததுக்காக இந்த ட்ரீஸ் சோகமா இருக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? எப்படின்னா அந்த ட்ரீஸ்லாம் அதோடைய லீவ்ஸை சந்தோஷமா ஆட்டாம அப்படி ரொம்ப சோகத்தோட அப்படியே இருக்குது. சயின்ஸில் நம்மளுடைய போயட் ஒரு பஞ்ச் ஆஃப் சிமிலிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேங்கர் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். இது வந்து ரோஸ் பிளான்ட்டை அட்டாக் பண்ணும். கேங்கர் ரோஸ் பிளான்ட்டை அட்டாக் பண்ணி ரோஸ் பிளான்ட் செத்து போன மாதிரி டெயின்ட் வார்ம் வந்து கால்ஸை அட்டாக் பண்ணி யங் கால்ஸ் செத்து போன மாதிரி ப்ளூமிங் ஃப்ளார்ஸை ஃப்ரோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி ப்ளூமிங் ஃப்ளார்ஸ் வந்து செத்து போன மாதிரி நம்மளுடைய லிசிடஸும் செத்து போயிட்டாங்க. அண்ட் லிசிடஸோடைய டெத்து வந்து நம்மளுடைய ஸ்பீக்கரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ நம்ம ஸ்பீக்கருடைய டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் கோபத்தோட கொஸ்டின் கேட்குறாங்க. யாருக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நிம்ஸ் கிட்ட. என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கி செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த நிம்ஸ்லாம் எங்கே போனீங்க? லிசிடஸ்க்கு உதவி தேவைப்படும் பொழுது லிசிடஸுக்கு உதவி பண்ணாம இந்த நிம்ஸ்லாம் எங்க போனீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிம்ஸ் நம்மளுடைய ஸ்பீக்கர் கருணையே இல்லாதவங்க, இரக்கமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. லிசிடஸ் வந்து கடலுக்குள்ள மூழ்கி செத்துக்கிட்டு இருக்கும் பொழுது லிசிடஸை காப்பாத்த நிம்ஸ் அங்க இல்ல. ஸோ நிம்ஸ் அந்த டைம்ல எங்க சுத்த போயிட்டாங்க? எந்த ஹேங் அவுட் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க? லிசிடஸ் வந்து கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில் தான் மூழ்கி செத்து போனாங்க. நம்ம பொயட் வந்து கோஸ்ட் ஆஃப் வேல்ஸுக்கு சுற்றி இருக்கிற இடங்களை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொயட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த நிம்ஸ் வந்து நார்த் கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில் இருக்கிற பார்ட்ஸி அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்கிற மவுண்டெயினுக்கு போயிட்டாங்களா? அப்படி இல்லைன்னா நார்த் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில் இருக்கிற ஏஞ்சல் சி அப்படிங்கிற ஐலாண்டுக்கு போயிட்டாங்களா? அப்படி இல்லைன்னா வேல்ஸ் அண்ட் இங்கிலாந்து வழியா பாயிற ரிவருக்கு போயிட்டாங்களா? லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள காப்பாத்தாம இந்த நிம்ஸ் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. பொயட் வந்து அந்த நிம்ஸை பிளேம் பண்றாங்க. உங்களால தான் லிசிடஸ் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிம்ஸை குறை சொல்ல கூடாது. லேட்டர் நம்ம பொயட் அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பொயட் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு டே ட்ரீம்ஸ் காண்ற பழக்கம் உண்டு, அதனால தெரியாம அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாம நிம்ஸை பிளேம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ க்ரூவல் ஃபேக்ட் என்னன்னா, லிசிடஸ் வந்து செத்து போயிட்டாங்க. அந்த விஷயத்த நம்ம பொயட் இப்போ ரிமெம்பர் பண்றாங்க. இப்போ நம்ம பொயட் என்ன சொல்றாங்கன்னா, லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும் பொழுது நிம்ஸ் அந்த இடத்துல இருந்தாலுமே நிம்ஸால எதுவுமே பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எவிடன்ஸா நம்மளுடைய பொயட் ஆர்ஃபியஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஸ்டோரியை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இந்த ஆர்ஃபியஸ் வந்து நம்ம லிசிடஸ் மாதிரியே ஒரு பொயட் தான். கிரீக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஃபியஸோடைய மதர் வந்து மியூஸ் கலியோப். இந்த ஆர்ஃபியஸை லெஸ்பாஸ் அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருக்கிற ரிவர்ல துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஆர்ஃபியஸுக்கு ஆபத்து இருந்த அந்த டைம்ல ஆர்ஃபியஸோடைய மதர் அதாவது மியூஸ் கலியோப்பால வந்து காப்பாற்ற முடியல. ஸோ சொந்த பையனையே ஒரு மியூஸால காப்பாற்ற முடியல அப்படிங்கிறப்போ நிம்ஸால எப்படி லிசிடஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவங்க கம்பெனியன் அவங்க கூட இல்லாதனால ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கருடைய ஃப்ரெண்டு நம்ம ஸ்பீக்கர் கூட இல்லை. இதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்பீக்கர் ஒரு ஷெப்பர்டாக அவங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கூடவே லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும் பொழுது லிசிடஸை காப்பாற்ற வராத மியூஸை தேங்க்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து அம்ப்ரெல்லஸை பத்தி பேசுறாங்க. இந்த அம்ப்ரெல்லஸ் யாருன்னா ஒரு ஷெப்பர்டஸ். இவங்க நிறைய ஏன்ஷியன் பாஸ்ட்ரல் பொயட்ரியில அப்பியர் ஆயிருக்காங்க. மோஸ்ட் நோட்டபிளி வெர்ஜில் அப்படிங்கிற பொயட்டோடைய போம் எக்கோலஸ்ல அண்ட் தியோக்ரிட்டஸ் அப்படிங்கிற பொயட்டோடைய போம் ஐடலிஸ்லையும் அப்பியர் ஆயிருக்காங்க.
நெக்ஸ்ட் நியரா, இவங்க ஒரு நிம். இவங்களும் நிறைய பாஸ்டல் பொயட்ரியில வந்திருக்காங்க. மோஸ்ட் நோட்டபிளி வெர்ஜில் அப்படிங்கிற பொயட்டோடைய போம் எக்கோலஸ்ல வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய பொயட்ஸும் இந்த நியராவை அவங்களுடைய போம்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம யோசிக்கலாம், நம்ம ஸ்பீக்கர் ஏன் அவங்க ஃப்ரெண்டு லிசிடஸை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அம்ரிலிஸ் நியராவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு காரணம் பின்னாடி இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இப்படி லிசிடஸை பற்றி பேசுகிறத விட்டுட்டு அம்ரிலிஸ் நியராவை பற்றி பேசுகிறனால மேபி நம்ம போயட் வந்து அவங்க ஃப்ரெண்டை இழந்துட்டோம் அப்படிங்கிற துக்கத்தில் இருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. இந்த லைன்ஸில் நம்ம போயட்டோடைய பர்சனல் லைஃப்பை பார்க்கலாம். ஜான் மில்டன் வந்து ரொம்ப ஃபேமஸான போயட்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் மில்டன் அவங்களுக்கு சந்தோஷம் தர்ற நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு பென் எடுத்து போம் எழுதுறதுலையே ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஜான் மில்டனுடைய ஃப்ரெண்டு எட்வர்ட் கிங்கும், அதாவது லிசிடஸுமே அப்படி தான் அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தர்ற நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அம்ரிலிஸ் நியரா, இவங்க வந்து ஜாலியாக வெளியில் சுற்றுவாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க அவங்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறாங்க. அம்ரிலிஸ் நியரா மாதிரி வெளியில் சுத்தாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்த அவாய்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவங்க பண்ண வேலைக்கு அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஃபைனலி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கோலை ரீச் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க்குக்கு நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்க பொழுது அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த டைமில் விதி வந்து நம்மளை இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிளைண்ட் ஃபரி வந்து ஹியூமன் லைஃப்பை இந்த உலகத்தில் இருந்து சிசரை வச்சு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த போமில் நம்மளுடைய பொயட் வந்து பிளைண்ட் ஃபரின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது விதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அட்ரோபோஸ். இவங்களை காடஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் டெஸ்டினின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி நம்ம கோலை ரீச் பண்ண போகிறோம், நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற பேரு புகழும் கிடைக்க பொழுது அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த டைமில் இந்த அட்ரோபோஸ், அதாவது பிளைண்ட் ஃபரி வந்து ஒருத்தங்களுடைய லைஃப்பை இந்த உலகத்தில் இருந்து கட் பண்ணி அவங்கள இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் லிசிடஸ் வந்து நிறைய போம் எழுதியிருக்காங்க. லிசிடஸ் ஃபேமஸான பொயட்டாக ஆகுறதுக்கு முன்னாடி லிசிடஸோடைய போம்ஸ்லாம் லிசிடஸுக்கு பேரையும் புகழையும் தேடி தர்றதுக்கு முன்னாடி இந்த அட்ரோபோஸ் பிளைண்ட் ஃபரி வந்து லிசிடஸை இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போயிட்டு, இப்படி நம்ம ஸ்பீக்கர் அவங்க ஃப்ரெண்டு லிசிடஸ் பேரையும் புகழையும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற அந்த டைம்ல கிரீக் காட் அப்போலோ வந்து என்டர் ஆகுறாங்க. நம்ம ஸ்பீக்கர் வந்து காட் அப்போலோவை அவங்களுடைய ரோமன் நேம் ஃபீபஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஃபீபஸ் நம்ம ஸ்பீக்கர் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பிளைண்ட் ஃபரி காடஸ் ஆஃப் ஃபேட் வந்து ஹியூமன் லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணி அந்த ஹியூமனை தான் இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அந்த காடஸ் ஆஃப் ஃபேட் பிளைண்ட் ஃபரி ஒரு நாளும் அந்த ஹியூமன் சம்பாதிச்சு வச்ச பேரையும் புகழையும் அந்த ஹியூமனுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒரு நாளும் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த மனுஷனை மட்டும் இந்த உலகத்தை விட்டு கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. இப்போ காட் ஃபோபியஸ் நம்ம ஸ்பீக்கருக்கு ஃபேம் அப்படின்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. ஃபேமை இந்த உலகத்துல யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஃபேம் வந்து இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கிறது கிடையாது, ஹெவன்ல உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஃபேம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பீக்கருக்கு புரிய வச்சுட்டு ஃபோபியஸ் அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து ஆரத்யூஸ் அண்ட் மின்சஸை அட்ரஸ் பண்ணி பேசுறாங்க. சிசிலி அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருக்கிற ஃபவுண்டெயினை தான் ஆரத்யூஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. மேலும் நார்தன் இட்டாலி வழியா போகிற ரிவரை தான் நென்ஷியஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்றாங்க. இந்த போம் லிசிடஸ் வந்து ஒரு பாஸ்ட்ரல் எலிஜி அப்படி தானே. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து ஃபோபியஸ் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஃபவுண்டெயின் கிட்டையும் ரிவர் கிட்டையும் இந்த காட் ஃபோபியஸ் பேசுனது இந்த பாஸ்ட்ரல் போமுக்கு சம்மந்தமே இல்லாம ரொம்ப ஃபேன்சியா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவங்களுடைய பாஸ்ட்ரல் போமை கண்டினியூ பண்றாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பீக்கர் சீ காடை பிளேம் பண்றாங்க. சீ காடோடைய நேம் என்னன்னா நெப்டியூன். ஸோ சீ காடை பிளேம் பண்ணுறாங்க. இப்போ கடலில் வாழ்கிற ட்ரைட்டன்
லிசிடஸ் எதனால செத்து போனாங்க? லிசிடஸுக்கு கடல்ல என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்காங்க. ஸோ ட்ரைடன் வந்து ஹிப்போடேடஸ் கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த ஹிப்போடேடஸ் யாருன்னா காட் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ காட் ஆஃப் விண்ட்ஸ் ஹிப்போடேடஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி நான் எல்லா விண்ட்ஸையுமே கேவுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா விண்ட்ஸுமே அதோடைய வீட்டில் இருந்தனால லிசிடஸுக்கு நடந்த ட்ராஜடியை பற்றி எந்த விண்ட்ஸுக்குமே தெரியாது அப்படின்னு விண்ட்ஸோடைய காட் ஹிப்போடேடஸ் பதில் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் லிசிடஸோடைய டெத்துக்காக நிம்ஸை பிளேம் பண்ணாங்க, அப்புறம் சீயை பிளேம் பண்ணாங்க, அப்புறம் விண்ட்ஸை பிளேம் பண்ணாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் லிசிடஸோடைய டெத்துக்கு இதெல்லாம் காரணம் கிடையாது. லிசிடஸோடைய டெத்துக்கு லிசிடஸ் டிராவல் பண்ண ஷிப்பு தான் காரணம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேமஸ் அப்பியர் ஆகுது. நம்ம ஜான் மில்டன் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் எட்வர்ட் கிங் உடைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் ஓடுற ரிவரை தான் கேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போயட் ஜான் மில்டன் மாதிரியே லிசிடஸோடைய டெத்துக்காக அந்த ரிவரும் வந்து துக்கப்படுது. அந்த ரிவருமே லிசிடஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்குது. இப்போ செயின்ட் பீட்டர் வந்து நம்ம ஸ்பீக்கர் கிட்ட பேச வராங்க. இந்த செயின்ட் பீட்டர் யாருன்னா ஜீசஸோடைய ஒன் ஆஃப் த ஸ்டார் டிஸ்பிள்ஸ். இவங்க கையில வந்து 2 கீ இருக்கும். ஒன்று கோல்டன் கீ, இன்னொன்று அயனால செய்யப்பட்ட கீ. இந்த கோல்டன் கீ வந்து சொர்க்க கதவுடைய வாசலை திறக்குமா, இந்த அயன் கீ வந்து அந்த கதவை பூட்டுமா. பைபிளை பொறுத்த வரைக்கும் கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கீஸ் வந்து செயின்ட் பீட்டர் கிட்ட தான் இருக்கும். செயின்ட் பீட்டர் தான் சொர்க்க கதவு, சொர்க்க வாசலுடைய இன்சார்ஜ். கேத்தோலிக் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த செயின்ட் பீட்டர் தான் ஃபர்ஸ்ட் போப். இப்போ பேர்டு கிளர்ஜிமென்னை ஷெப்பர்ட்ஸாக சொல்கிறாங்க. அண்ட் அவங்க மேய்க்கிற ஆடுகளை வந்து மக்களாக சொல்கிறாங்க. இந்த பேட் ஷெப்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஸை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அவங்கள பற்றி அவங்களுடைய நலனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதாவது பேர்டு கிளர்ஜிமென் வந்து மக்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்காங்க. மக்களை பற்றி யோசிக்காம அவங்கள பற்றி மட்டுமே யோசிச்சு கரப்ஷன்லையும் ஈடுபடுறாங்க. இந்த குட் ஃபார் நத்திங் ஷெப்பர்ட்ஸை பற்றி, பேர்டு கிளர்ஜிமெனை பற்றி செயின்ட் பீட்டர் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த பேர்ட் கிளர்ஜிமென் வந்து விருந்தில் அவங்களுக்கு உணவு கிடைக்குதான்ங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்களை பற்றி வேற எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாது. இந்த கரப்டட் கிளர்ஜிமென்ஸ் வந்து அவங்க தேவைப்படாத இடங்களுக்கும் வராங்க. ஒரு ஷெப்பர்டா அவங்களுக்கு ஷீப் ஹூக்கை ஹோல்டு பண்ண தெரியாது. ஒரு ஷெப்பர்டுக்கு தெரிய வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு கிளர்ஜிமென்னா அவங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த விஷயமுமே அவங்களுக்கு தெரியலை. இப்போ ஒரு கிளர்ஜிமென்னா அவங்க வந்து மக்களை நல்ல வழியில் கொண்டு செல்வாங்க, மக்களுக்காக சேவை செய்வாங்க. பட் இந்த பேர்ட் கிளர்ஜிமெனுக்கு அது எதுவுமே தெரியலை. மக்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்காங்க, அவங்கள பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. இந்த கிளர்ஜிமென்ஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த ஷெப்பர்டிங் ப்ரொஃபஷன், அதாவது ஆடை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அந்த ஆடுகளை நல்ல வழியில் கூட்டி செல்ல வேண்டிய ஷெப்பர்ட் கிளர்ஜிமென் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை நல்லபடியாக பார்க்கறது கிடையாது. ரொம்ப பேர்டா அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிற கரப்ஷனில் ஈடுபடுற பீப்புள் தான், செல்ஃபிஷ் பீப்புள் தான் கிளர்ஜிமென்னாக இருக்கிறத நினச்சி பீட்டர் வந்து அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப வருத்தமும் படுறாங்க. செயின்ட் பீட்டர் மட்டும் இல்லை, நம்ம ஸ்பீக்கருமே இந்த கரப்டான பேர்டு கிளர்ஜிமெனை பார்த்து அன்ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப வருத்தமும் படுறாங்க. இதை இந்த போம் மூலமாக நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பேர்ட் ஷெப்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய இன்எபிலிட்டிஸை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கிடைச்சிருது. கரப்ஷன் மூலமாக அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. அண்ட் அது மூலமாக அவங்க ரொம்ப திருப்தியாகவும் இருக்கிறாங்க. அந்த பேர்ட் ஷெப்பர்டை ஷீப்லாம் ரொம்ப பசியோட பார்க்குறதா சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த பேர்ட் ஷெப்பர்டுக்கு எல்லாமே கிடைக்கிது, அந்த கிளர்ஜிமெனுக்கு எல்லாமே கிடைக்கிது. பட் அவங்க வழி நடத்தி செல்ல வேண்டிய மக்கள், அந்த ஷீப்புக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அண்ட் அந்த மக்கள் வந்து ரொம்ப பசியில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. என்னதான் இந்த உலகத்தில் கரப்ஷன் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தி நிறைய கிளர்ஜிமென் வாழ்ந்தாலும் அதெல்லாம் செயின்ட் பீட்டர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. செயின்ட் பீட்டருடைய கையில் தான் ஹெவனுடைய கீஸ் வந்து இருக்குது. டெய்லி பேசிஸில் நிறைய உல்ஸ் வந்து ஷீப்பை அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் செயின்ட் பீட்டர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ செயின்ட் பீட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2-handed இன்ஜின் வந்து ரெடியாக இருக்குதான். அது வந்து இந்த மாதிரி பேர்ட் ஷெப்பர்ட்ஸை இந்த உலகத்தில் இருந்து அழிச்சிருமா.
மக்களுடைய நல்லதுக்காக பேட் ஷெப்பர்ட்ஸ் அதாவது கிளர்ஜிமென்னை இந்த உலகத்துல இருந்து அழிக்கிறதுக்காக 2-handed இன்ஜின் ரெடியா இருக்கிறதா செயின்ட் பீட்டர் வந்து சொல்றாங்க. இந்த போம் மூலமா ஜான் மில்டன் என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னா, இங்கிலாந்துல நிறைய அன்வர்த்தி கரப்டட் கிளர்ஜிமென் வந்து இருக்கிறாங்க. அவங்க மக்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறாங்க, நிறைய தவறுகளும் செய்யறாங்க. அவங்க எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் அதுக்கு ஏத்த பிரைஸ அவங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கரப்டட் கிளர்ஜிமென்ஸுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு செயின்ட் பீட்டர் சொல்ற மாதிரி ஜான் மில்டன் இந்த போம்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து செயின்ட் பீட்டருடைய ஸ்பீச் முடிஞ்சது, அல்ஃபியஸ் நீ திரும்பியும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிடவும் செய்யறாங்க. என்னன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் லிசிடஸ் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் சிசிலியன் மியூஸ் கிட்ட ஒன்னு வேண்டி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, வின்ஸ் கிட்ட சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் லிசிடஸ் உடைய காஃபினுக்கு பூக்களை சென்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வேலிஸ அட்ரஸ் பண்றாங்க. அந்த வேலிஸுடைய இயற்கையையும் வர்ணிக்கிறாங்க. அந்த வேலிஸ்ல நிறைய கலரான பூக்கள் பூக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் அந்த கிரவுண்ட் ஃபுல்லா அழகான பர்பிள் கலர் பூக்கள் பூக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த போமுடைய ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பொயட் வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே பறிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எதையுமே ஏத்துக்கொள்ள முடியாத சோகமான ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. இப்போ நம்ம பொயட்டோடைய மூடு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம பொயட் எல்லா இடத்துலயும் அழகான பூக்கள் பூக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அந்த வேலியில பான்சி, பிங்க், ஜாஸ்மின் அப்படின்னு நிறைய வகையான பூக்கள் பூக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் அந்த பூக்கள் எல்லாமே ஜான் மில்டனுடைய ஃப்ரெண்டு லிசிடஸ் உடைய காஃபினை டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. லிசிடஸ் செத்து போயிட்டாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லிசிடஸ் உடைய காஃபினை பூக்களை வச்சு டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் உண்மை என்னன்னா லிசிடஸ் உடைய காஃபின் அங்க இல்ல. பிகாஸ் லிசிடஸ் உடைய டெட் பாடி ஓஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல மிதந்துகிட்டு இருக்கு. லிசிடஸ் உடைய பாடி அவங்களுக்கு கிடைக்கல. பட் நம்ம போயட் லிசிடஸ் உடைய டெத்துக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. கடல் அலை வந்து லிசிடஸ் உடைய பாடியை வாஷ் பண்ணி எங்கனாலும் தூக்கி போட்டிருக்கலாம். லிசிடஸ் உடைய போன்ஸ் வந்து கடல் அலையுடைய ஃபோர்ஸ்னால எங்கனாலும் தூக்கி போடப்பட்டிருக்கலாம். லிசிடஸ் உடைய டெட் பாடி வந்து ஓஷனுக்கு அடியில போயிருக்கலாம். கீழே லிசிடஸ் வந்து சீ மான்ஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கலாம். இல்லனா லிசிடஸ் பெல்லாரஸோடைய ஃபேபிள் கதைகளை கேட்டு எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கலாம். லிசிடஸோடைய பாடிக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து டால்ஃபின்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. லிசிடஸோடைய பாடி கடல்ல எங்க கிடந்தாலும் ப்ளீஸ் லிசிடஸோடைய பாடியை சேஃபா வீட்டுக்கு கொண்டு வந்துருங்கன்னு டால்ஃபின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இந்த போம்ல நம்ம ஸ்பீக்கர் வந்து அவங்களையும் அவங்க ஃப்ரெண்டு லிசிடஸையும் ஒரு ஷெப்பர்டா கன்சிடர் பண்ணி தானே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து அவங்க கூட இருக்கிற மற்ற ஷெப்பர்ட்ஸ் ஃபெல்லோ ஷெப்பர்ட்ஸ் கிட்ட அழாதீங்க, லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கி போயிருந்தாலும் லிசிடஸ் இன்னும் சாகல, லிசிடஸ் நம்மளை விட்டு போகல, அழாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் வந்து கடலுக்குள்ள மூழ்கி மறைஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே சூரியன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வானத்துல உதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கினாலும் லிசிடஸ் மறுபடியும் சூரியன் உதிச்சு வர்ற மாதிரியே லிசிடஸும் உதிச்சு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. லிசிடஸ் கடலுக்குள்ள மூழ்கினதே சூரியன் மாதிரி மறுபடியும் உதிச்சு வர்றதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லிசிடஸ் ரைஸ் ஆகுற இடம் வந்து ஹெவன், பாரடைஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. லிசிடஸ் செத்து போயிட்டான், அது உண்மைதான். ஆனா லிசிடஸ் மறுபடியும் ஹெவன்ல ரைஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லிசிடஸ் ரைஸ் ஆகுற அந்த ஹெவன்ல ஹோப் அண்ட் ஹாப்பினஸ் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம பொயட் வந்து கன்ஃபார்மா சொல்றாங்க, லிசிடஸ் கண்டிப்பா ஹெவன்ல தான் இருப்பான். லிசிடஸை என்டர்டெயின் பண்றதுக்கு அங்க நிறைய செயின்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அங்க ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு லிசிடஸோடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக நிறைய பேர் லிசிடஸுக்காக அந்த ஹெவன்ல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நேரம் அழாதீங்க, சூரியன் மாதிரியே நம்ம லிசிடஸும் மறுபடியும் ரைஸ் ஆகுவான் அப்படின்னு ஃபெல்லோ ஷெப்பர்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்த நம்ம ஸ்பீக்கர் இப்ப டைரக்டா லிசிடஸ் கிட்ட பேசுறாங்க. அண்ட் இதுல ஃபெல்லோ ஷெப்பர்ட்ஸ் வந்து யாரை குறிக்குதுன்னா அவங்க கூட படிச்ச கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து லிசிடஸ் கிட்ட சொல்றாங்க, உனக்காக இங்க இருக்கிற ஷெப்பர்ட்ஸ் யாருமே அழல, ஏன்னா இப்போ நீ மூழ்கி செத்து போன அந்த கடலுக்கு வந்து ஒரு பாதுகாவலன் மாதிரி இருக்கிற. என்ன சொல்றாங்கன்னா
லிசிடஸ் வந்து கடலுக்குள்ள மூழ்கி செத்து போனாங்கல்ல, ஸோ லிசிடஸ் உடைய ஸ்பிரிட் வந்து அதே இடத்துல இருந்து அந்த ஓசன்ல டிராவல் பண்ற மற்ற செயலர்ஸை வந்து பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அந்த ஷெப்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய போம் பார்த்தோம்ல, அந்த போமை அவங்க வந்து அங்க இருக்கிற ஓக் ட்ரீஸ் கிட்டையும் ஸ்ட்ரீம்ஸ் கிட்டையும் தான் பாடி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த பாட்டை அவங்க காலையிலே பாட ஆரம்பிச்சாங்க. மார்னிங் ஒரு ஹேண்ட்மேட் பைப்பை வச்சுக்கிட்டு இந்த பாஸ்ட்ரல் சாங்கை ஓக் ட்ரீஸ் கிட்டையும் ஸ்ட்ரீம்ஸ் கிட்டையும் பாடி காமிச்சிருக்காங்க. இப்போ சூரியன் வந்து மறைய ஆரம்பிச்சிட்டு பார்க்கறதுக்கு ஓசோனுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அந்த ஸ்வைன் அதாவது நம்ம ஷெப்பர்ட் நம்ம ஸ்பீக்கர் வந்து இந்த பாஸ்ட்ரல் சாங்கை பாடி முடிச்சுட்டு எந்திரிச்சு புது அட்வென்ச்சரை நோக்கி கிளம்புறாங்க. ஸோ இந்த 193 லைன் போமை நம்மளுடைய போயட் அவங்களுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் எட்வர்ட் கிங்குக்காக எழுதியிருக்காங்க. அண்ட் கிங்கு இந்த போம்ல லிசிடஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிங்கையும் அவங்களையும் ஒரு ஷெப்பர்டா கன்சிடர் பண்ணி இந்த போமை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட்ரல் போம் அண்ட் அவங்க ஃப்ரெண்டு செத்து போனதுக்காக எழுதியிருக்கிறனால இது ஒரு பாஸ்ட்ரல் எலிஜி. இந்த போம்ல நம்மளுடைய போயட் அவங்க ஃப்ரெண்டு இறந்தனால ரொம்ப சோகத்துல இருந்தாங்க, ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களால அதை ஏத்துக்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு செத்து போனதுக்கு நிறைய பேரை குறை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கூட இருக்கிற ஃபெல்லோ ஷெப்பர்ட்ஸ் அதாவது ஃபெல்லோ கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அழாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃப்ரெண்ட் லிசிடஸ் வந்து சூரியன் மாதிரி அவன் கடலுக்குள்ள மூழ்கினதே மறுபடியும் உதிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊடைக்குள்ள நிறைய அழகழகான பூக்கள் பூக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பூக்களை வச்சு லிசிடஸ் உடைய காஃபினை டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் லிசிடஸ் உடைய டெட் பாடியை சேஃபா வீட்டுக்கு கொண்டு வரும்படி டால்ஃபின்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் லிசிடஸ் மூழ்கி செத்து போன அந்த கடல்ல லிசிடஸ் வந்து ஒரு பாதுகாவலன் மாதிரி இருப்பாங்க. அங்க டிராவல் பண்ண ஸ்டெய்லர்ஸ் எல்லாத்துக்குமே பாதுகாப்பா இருப்பாங்க. லிசிடஸ் செத்து போன மாதிரி இனி லிசிடஸ் அந்த இடத்துல யாரையுமே சாக விட மாட்டாங்க, ஒரு பாதுகாவலன் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. லாஸ்டா நான் இந்த பாட்டெல்லாம் அங்க இருக்கிற ஓக் ட்ரீஸுக்கும் ரில்ஸுக்கும் தான் பாடி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்றாங்க. நியூ அட்வென்ச்சரை நோக்கி போறாங்களாம். இந்த போம்ல மொத்தம் 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஜான் மில்டனுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் எட்வர்ட் கிங், அதாவது நம்ம போம்ல லிசிடஸ்ன்னு பார்த்துருப்போம், அவங்களுடைய டெத்து. இன்னொன்று கரப்டட் கிளர்ஜிமெனை பற்றியும் பேசியிருப்பாங்க.